தமிழ்நாட்டுல கோடிக்கணக்கான மக்களை பாதிக்க போற ரெண்டு முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒன்னு, உங்க வீட்டு பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல வரப்போற பணம் பத்தினது. இன்னொன்னு, மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு புதிய உதவி. வாங்க, இந்த மாற்றங்கள் உங்களை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு விரிவா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். வரப்போற ஒரு தேர்தல் தமிழ்நாட்டுல இருக்கிற 1.3 கோடி பெண்களோட மாத வருமானத்தை உயர்த்த போகுது. இது எப்படி சாத்தியம், என்ன நடக்குது, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாட்டுல இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பத்தி பார்ப்போம். இது வெறும் ஒரு பண உதவி மட்டும் இல்லைங்க, பல குடும்பங்களோட மாசாந்திர பட்ஜெட்ல ஒரு பெரிய மாற்றத்தையே இது கொண்டு வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த திட்டத்தின் கீழ தகுதியான பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நேரடியா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடுது. இதுதான் இப்போதைய நிலைமை. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது. இந்த திட்டம், அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை, 2023ல தான் ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னா குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும்னு தான். இது வெறும் பண உதவியா இல்லாம பெண்களோட உரிமையா பார்க்கப்படுது. இந்த நம்பர்ஸை கொஞ்சம் பாருங்களேன். சுமார்ல ஆரம்பத்துல 1,13,00,000 பெண்கள் பயனடைஞ்சாங்க. இப்போ லேட்டஸ்டா ஒரு 17 லட்சம் பேரையும் சேர்த்திருக்காங்க. ஆக மொத்தம் 1,30,00,000 பெண்கள். யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட எல்லா குடும்பத்திலயும் ஒருத்தருக்காவது இந்த உதவி போய் சேருது. சரியா இந்த நேரத்துல தான் முதலமைச்சரே ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காரு. மகளிர் உரிமை தொகை சீக்கிரமே உயரலாம்னு சொல்லியிருக்கார். இது சும்மா இல்ல, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பிருக்கு. ஆனா எதுக்கு இப்போ திடீர்னு இந்த அறிவிப்பு? இந்த தொகை ஏன் உயரப்போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே காரணம் எலெக்ஷன். ஆமாங்க, வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான் இந்த பெரிய பெரிய வாக்குறுதிகளுக்கெல்லாம் காரணம். பாருங்க, அடுத்த சில மாசம் ரொம்பவே பரபரப்பா இருக்க போகுது. அடுத்த 60 நாள்ல கட்சிகளோட தேர்தல் அறிக்கை வந்துடும். அடுத்த 4 மாசத்துல எலெக்ஷன். ஜூன் மாசம் ஜெயிக்கிற கட்சி இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பிப்பாங்க. எல்லாம் ஜெட் வேகத்துல நடக்க போகுது. இங்கதான் அசல் போட்டியே ஆரம்பிக்குது. பாருங்க, ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக இந்த தொகையை 2000 ரூபாய் வரைக்கும் உயர்த்தலாம்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா எதிர்க்கட்சியான அதிமுகவோ நாங்க வந்தா 3000 ரூபாய் இல்ல அதுக்கு மேலேயே தரோம்னு சொல்ல வாய்ப்பிருக்கு. இது ஒரு வாக்குறுதி போர்னே சொல்லலாம். அப்போ நமக்கு கிடைக்க போறது 2000 இல்ல 3000? இந்த கேள்விக்கு மார்ச் மாசம் கடைசிக்குள்ள ஒரு பதில் கிடைச்சிடும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த சஸ்பென்ஸ் உடைஞ்சிடும். சரி, இந்த எலெக்ஷன் வாக்குறுதிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அரசாங்கம் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கிற சில முக்கியமான சேவைகளை பத்தி பார்க்கலாம். குறிப்பா நாகப்பட்டினம், திண்டுக்கல் மாவட்டங்கள்ல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு சில நல்ல செய்திகள் வந்திருக்கு. இந்த 2 மாவட்டங்கள்லயும் இப்போதைக்கு 2 முக்கியமான உதவிகள் கிடைக்குது. நாகப்பட்டினத்துல இருக்கிறவங்களுக்கு இலவச பஸ் பாஸ், திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுக்கு யூடிஐடி அட்டை வாங்குறதுக்கு ஸ்பெஷல் கேம்ப். ஓகே, இந்த உதவிகள் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம். அடுத்தடுத்து வர ஸ்லைட்ஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாகப்பட்டினம் மாவட்டம். நீங்க இலவச பஸ் பாஸ் வாங்கணுமா? ரொம்ப சிம்பிள். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போங்க, கேக்குற டாக்குமெண்ட்ஸை கொடுங்க. அவ்வளவுதான், உடனே உங்க ஆன்லைன் பஸ் பாஸ் ரெடி. அங்கு போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையோட எடுத்துட்டு போங்க. இதுல ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. பார்வையற்றவங்கள தவிர மத்த மாற்றுத்திறனாளிகள் நீங்க எதுக்காக வெளியே போறீங்கன்னு, அதாவது படிக்கிறீங்களா, வேலைக்கு போறீங்களா, இல்ல ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்களான்னு ஒரு ப்ரூஃப் காட்டணும். எதுக்குன்னா இந்த உதவி கரெக்டா தேவைப்படுறவங்களுக்கு போய் சேரணும் தான். ஓகே, நாகப்பட்டினம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ வாங்க, திண்டுக்கல்ல என்ன ஸ்பெஷல் கேம்ப் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. திண்டுக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு வாரமும் புதன், வெள்ளிக்கிழமைகள்ல ஸ்பெஷல் கேம்ப் நடக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான குறைபாடு இருக்கோ அதுக்கேத்த நாள்ல போனீங்கன்னா உங்க வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அலைய வேண்டியதில்ல. இந்த கேம்புக்கு போகும்போது ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு 2ஓட ஒரிஜினல் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. அவ்வளோதான், வேற எதுவும் தேவையில்ல. சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன? வாங்க மொத்தமா ஒரு தடவை பாத்திரலாம். சிம்பிளா சொல்லணும்னா 2 விஷயம்தான். ஒன்னு, வரப்போற எலெக்ஷன் உங்க வீட்டு மாதாந்திர பட்ஜெட்ல நேரடியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. 2வது, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள். அது இப்போவே உங்க கை கேட்டுற தூரத்துல காத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த எலெக்ஷன் வாக்குறுதிகளும் சரி, இப்போ கிடைக்கிற இந்த சேவைகளும் சரி, இதெல்லாம் வெறும் பண உதவியா மட்டும் இருக்குமா, இல்ல தமிழ்நாடு மக்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய நீண்டகால மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.